வணக்கம் நண்பர்களே! கற்பனை கலக்காத நிஜங்களின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மைச் சுற்றி நடக்கும் யதார்த்தமான விஷயங்களையும் மனிதர்களின் உண்மை முகங்களையும் பேசப்போகும் ஒரு தளம்தான் இந்த நிஜங்களின் நிழல். உங்களிடம் பகிரப்பட வேண்டிய உண்மையான கதைகள் அல்லது அனுபவங்கள் இருந்தால் எங்களிடம் கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து நிஜங்களை பேசுவோம். மறக்காமல் நிஜங்களின் நிழல் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். மௌனத்தின் வலி. அந்த பழைய வீட்டின் வராண்டாவில் உட்கார்ந்திருந்தார் சபாபதி. கையில் இருந்த செய்தித்தாள் வெறும் காகிதமாக தெரிந்தது. அவருடைய கண்கள் தெருமுனையையே பார்த்து கொண்டிருந்தன. ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம்தான் அங்கே உட்கார்ந்திருப்பீங்க? உள்ளே வந்து சாப்பிடுங்க என்று உள்ளிருந்து அவர் மனைவி மீனாட்சி குரல் கொடுத்தார். சபாபதி பதில் சொல்லவில்லை. அவர் மனதிற்குள் பல நிழல்கள் ஓடிக்கொண்டிருந்தன. 30 வருடம் அரசு வேலை, நேர்மையான வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்க்க அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று அவர் தன் சொந்த வீட்டிலேயே ஒரு நிழலைப் போலத்தான் உணர்கிறார். அவருடைய மூத்த மகன் ரவி ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளர். மருமகள் ரம்யா, பேரன் சந்துரு ஒரு முழுமையான குடும்பம் போலத்தான் வெளியே தெரியும். ஆனால் அந்த வீட்டிற்குள் பேச்சு குறைந்து கைபேசியின் சத்தம் மட்டுமே அதிகரித்திருந்தது. அன்று இரவு உணவு மேசையில் ஒரு நிசப்தம் நிலவியது. ரவி தன் போனை பார்த்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான். சபாபதி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். ரவி, நம்ம ஊரில் இருந்த நிலத்தை விற்கலாம்னு ஒருத்தர் கேட்டார். அந்த பணத்தை வச்சு உன் பெயரில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ரவி நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இப்போ அதுக்கெல்லாம் என்ன அவசரம் இல்லைப்பா. எனக்கு ஆஃபீஸில் நிறைய டென்ஷன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டு கையை அலம்ப எழுந்து விட்டான். மீனாட்சி சபாபதியின் கையை பிடித்து அமர்த்தினார். விடுங்க, அவன் ஏதோ வேலையில் இருக்கான். ஆனால் சபாபதிக்கு அது வேலைப்பளுவாக தெரியவில்லை. காலமாற்றத்தில் மதிக்கப்படாத ஒரு முதியவரின் தனிமையாக தெரிந்தது. அன்று நள்ளிரவு சபாபதிக்கு லேசாக நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது. மெதுவாக எழுந்து ஹாலுக்கு வந்தவர் ரவியின் அறைக்கதவு லேசாக திறந்திருப்பதை பார்த்தார். அங்கே ரவியும் ரம்யாவும் ஏதோ ஒரு தீவிரமான விவாதத்தில் இருந்தனர். சபாபதி அருகில் சென்றபோது கேட்ட அந்த ஒரு வார்த்தை அவரை அப்படியே உறைய வைத்தது. ரம்யா, நாம் சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் மாறும்போது அப்பாவையும் அம்மாவையும் அங்கேயே கூட்டிக்கிட்டு போகிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லைன்னு உனக்கு தெரியும் தானே என்றான் ரவி. சபாபதியின் கைகள் நடுங்கின. நிஜங்கள் கூட சுட ஆரம்பித்தன. மகன் பேசிய அந்த வார்த்தைகள் சபாபதியின் காதுகளை ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. அந்த இடத்திலேயே அமர்ந்து விடலாம் என்று தோன்றியது. ஆனால் கால்கள் நடுங்கினாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு மெதுவாக தன் அறைக்கு சென்றார். அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை வீட்டில் வழக்கமான பரபரப்பு இருந்தது. ரவி அவசரமாக தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ரவி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா என்று அமைதியாக கூப்பிட்டார் சபாபதி. ரவி கை கடிகாரத்தை பார்த்தபடி சொல்லுங்கப்பா, லேட் ஆகிட்டுருக்கு என்றான். இல்லை, நேற்று அந்த நிலத்தை விற்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா, அதை விற்று வர பணத்தில் சிட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன வீடு பார்த்துக்கலாம்னு இருக்கேன். எனக்கும் உன் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். நீயும் அங்கேயே தான் இருக்க போகிற. ஸோ நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம் என்றார் சபாபதி ரவியின் முகத்தையே பார்த்தபடி. ரவியின் முகம் ஒரு நிமிடம் மாறியது. ரம்யா சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தாள். அது வந்துப்பா, நாங்கள் இன்னும் எதையும் முடிவு பண்ணலை. நீங்கள் ஏன் இப்போவே இதெல்லாம் யோசிக்கிறீங்க என்று மழுப்பினான் ரவி. முடிவு பண்ணலையா? இல்லை, என்னையும் உன் அம்மாவையும் விட்டு போக முடிவு பண்ணிட்டியா? சபாபதியின் குரல் இந்த முறை உறுதியாக இருந்தது. வீட்டில் ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. ரவி தன் பையை மேசையின் மேல் வைத்தான். ஆமாப்பா, நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்கோம். அங்கே மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, இடம் கம்மி. நீங்கள் ஊரில் நிம்மதியாக இருக்கலாம்னு தான் நினச்சேன். இதை ஏதோ தப்பாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. நிம்மதியாக பெற்றவங்கள ஒரு சுமையாக நினைக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு எங்கேயும் நிம்மதி கிடைக்காது ரவி என்று சொல்லிவிட்டு சபாபதி உள்ளே சென்றார். அடுத்த 2 நாட்கள் வீட்டில் யாரிடம் பேசவில்லை. சபாபதி ஒரு பெரிய முடிவை எடுத்திருந்தார். அவர் தன் பழைய நண்பர் வக்கீல் சுந்தரத்தை சந்திக்க சென்றார்.
மீனாட்சி பதட்டத்துடன் கேட்டார். ஏங்க, என்ன பண்ண போறீங்க? அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், விட்டுடுங்க. இல்லை மீனாட்சி, இது அவனுக்கான பாடம் இல்லை, நமக்கான பாதுகாப்பு என்றார் சபாபதி. அன்று மாலை ரவி வீட்டிற்கு வந்தபோது மேசையின் மேல் ஒரு லீகல் நோட்டீஸ் இருந்தது. அதை எடுத்து பார்த்த ரவி அதிர்ச்சி அடைந்தான். என்னப்பா அது, வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க என்று கத்தினான். சபாபதி அமைதியாக நாற்காலியில் அமர்ந்திருந்தார். இந்த வீடு என் உழைப்பில் வாங்கினது. இதில் யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுற அதிகாரம் எனக்கு இருக்குது. நீ சிட்டிக்கு மாறணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? தாராளமாக போ. ஆனால் என் நிலத்தை விற்று வர்ற பணமோ இந்த வீடும் உனக்கு கிடையாது. உன் அம்மாவுக்கும் எனக்கும் தேவையானதை நான் பார்த்துப்பேன். ரவியின் முகம் அவமானத்திலும் கோபத்திலும் சிவந்தது. பெத்த பையனுக்கே நோட்டீஸ் அனுப்புறீங்களா? உலகம் சிரிக்கும்பா. பெற்றவங்களை அனாதையாக விட்டுட்டு போக நினைக்கும் போது சிரிக்காத உலகம் இப்போ மட்டும் சிரிச்சிருமா என்று கேட்டார் சபாபதி. ரவியின் கோபமும் அதிர்ச்சியும் மெல்ல மெல்ல மௌனமாக மாறின. அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டில் ஒரு விதமான இறுக்கம் நிலவியது. ரவியும் ரம்யாவும் ஒவ்வொருக்கொருவர் பேசிக்கொண்டதை விட சபாபதியின் உறுதியான முடிவை எப்படி எதிர்கொள்வது என்றுதான் அதிகம் யோசித்தனர். ஒரு நாள் மாலை ரவி வேலை முடித்து வந்தவன் நேராக தன் தந்தை அமர்ந்திருந்த வராண்டாவுக்கு சென்றான். அங்கே சபாபதி ஒரு பழைய ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதில் ரவி குழந்தையாக இருந்தபோது சபாபதி அவனை தூக்கி வைத்திருந்த புகைப்படங்கள் இருந்தன. ரவி மெதுவாக அவர் அருகில் அமர்ந்தான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க என்று மிக தாழ்ந்த குரலில் சொன்னான். சபாபதி நிமிர்ந்து அவனை பார்த்தார். அவன் கண்களில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. நான் ஏதோ புது வாழ்க்கை சொகுசுன்னு ஆசைப்பட்டு என்னை வளர்த்தவங்கள ஒரு பாரமாக நினச்சிட்டேன். ஆனால் இந்த 2 நாளில் நீங்கள் இல்லாத அந்த வீட்டை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குப்பா. அந்த லீகல் நோட்டீஸை விட நீங்கள் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை உடைச்சது தான் எனக்கு பெரிய வழியாக இருக்குது என்று ரவி தழுதழுத்தான். ரம்யாவும் அங்கே வந்து சேர்ந்தாள். மாமா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அந்த அப்பார்ட்மெண்ட் புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டோம். நாம் எல்லோரும் இந்த வீட்டிலேயே இருக்கலாம். உங்களுக்கும் அத்தைக்கும் துணையாக நாங்கள் இருக்கணும்னு அதுதான் சரி என்றாள். சபாபதி மெல்ல புன்னகைத்தார். அவர் எதிர்பார்த்தது இந்த மாற்றத்தை தான். ரவி, நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும் அந்த நோட்டீஸ் அனுப்பலை. நிழல் மாதிரி இருந்த என்னையும் உன் அம்மாவையும் நீங்கள் நிஜமாக மதிக்கணும்னு தான் அப்படி செஞ்சேன். பெற்றவங்க சொத்துக்காக மட்டும் இல்லை, அவங்க அன்புக்குத்தான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் என்றார் கனிவுடன். மீனாட்சி சமையலிலிருந்து காப்பியுடன் வந்து, இப்போவாவது உங்களுக்கு புத்தி வந்ததே, அது போதும் என்று சிரித்தார். நிழல்கள் மெல்ல மறைந்து அந்த வீட்டில் மீண்டும் நிஜமான அன்பு ஒளிரத் தொடங்கியது. சபாபதி தன் கையில் இருந்த அந்த பழைய ஆல்பத்தை மூடினார். இப்போது அவருக்கு தெருமுனையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் குடும்பம் அவருடனேயே இருந்தது. வாழ்க்கை என்பது வெறும் வசதிகள் அல்ல, அது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும் உன்னதமான உணர்வு என்பதை அந்த குடும்பம் என்றும் உணர்ந்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து வந்தது. நன்றி.